everyone, this is my story vlog number 12. இன்னைக்கு வந்து ஒரு மேரேஜ் மினி vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. என்னால் வந்து மேரேஜ்னு ஒன்று போனாலே வந்து வீடு சரியாக கேப்சரே வந்து பண்ண முடியல. இது வந்து ஒரு ஃபேமிலி மேரேஜ் தான். இன்றைக்கி வந்து 2 மேரேஜ் வந்து ஒரே இடத்துல ஒரே மண்டபத்தில் நடக்க போகுது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போகவே வந்து பிடிக்கல, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்ப கம்பல் பண்ணி வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளால தண்டமாக வீட்டில் தானே இருக்கோம், கிளாஸுக்கும் ஒழுங்காக போகிறதில்ல, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு என் தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற வச்சேன். நான் மொதல் நாள் தான் வந்து குளித்தேன். டீயை வந்து குடிச்சிட்டு அப்புறம் ஃபேஸ் பேக் வந்து போட்டேன். ஏன்னா வந்து ஃபேஸ் பேக் போட்டால் கொஞ்சம் பிரைட்டாக இருப்போமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். பட் எந்த பிரைட்டுமே என் ஃபேஸில் வந்து இல்லை. எப்போதுமே ஃபங்க்ஷன் டயத்தில் என் ஃபேஸ் வந்து லைட்டாக டல்லாக தான் இருக்கும். சரி அப்படி இருக்கிறதா வந்து பர்சனலி வந்து கொஞ்சம் நல்லதும் கூட. ஸோ பெருநாளுக்கு எடுத்த ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு இதை வியர் பண்ணதான் என்ன தப்பே. என் புத்தி செருப்பாலே அடிக்கணுங்கிற மாதிரி எனக்கு வந்து தோண வச்சிருச்சு. அது வந்து போ ரொம்ப ஒரு மாதிரி சரசரன்னு ஃபர்தாக்கு அதுக்கும் மட்டும் வேர்த்து ஊற்றுனுச்சு பாருங்கள் இந்த வெயிலுக்கு. செத்துட்டேன். ஸோ ஐஸ் கியூப் வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி இது 3 மட்டும்தான் நான் சத்தியமாக போட்டு போனேன். அதுக்கப்புறம் ஐலைனர் விட்டு பார்த்தேன், பட் அது எனக்கு செட் ஆகலை. காஜல், அப்புறம் வந்து ஒரு லைட் ஷேடு மாதிரி ஒரு டார்க் ஷேடு மாதிரி ரெண்டையும் கலந்து ஒரு லிப்ஸ்டிக். இந்த சாலை கட்டுறதுக்குள்ளே நான் பட்டு ஒரு பாடு இருக்கேன். கட்டிட்டு போயிட்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நல்லா விண்டோ ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு கழட்டி 2 தடவை குத்தி கடைசியாக வந்து ஓரளவு பர்ஃபெக்டாக, நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவு பர்ஃபெக்டாக வந்து கட்டியாச்சு ஹிஜாப்பை. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சொந்த ஊர் வந்துருச்சு. மண்டபமே வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். கல்யாண வீட்டுக்காரவங்க கூட மண்டபத்தில் இல்லை. நான் நினச்சேன் ஏமா இவ்வளோ சீக்கிரமாக அள்ளிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னு. அப்படியே வந்து வெளிச்சோடி வந்து கிடந்துச்சு. கீழே வந்து ஆம்பளை ஆளுக்கும் மேலே வந்து பெண்களுக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. கீழே உட்காந்து ஒரு பால் சர்பத்தை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மரம் வந்து படியை வந்து ஏற ஆரம்பித்தாச்சு. இந்த மண்டபத்தை சுற்றி ஒரே படியாக தான் வந்து இருக்கும். ஆனால் நல்ல பெருசாக இருக்கும் மண்டபம், சூப்பராக வந்து இருக்கும். இதே ஊரில் தான் ஆத்தருமே இருக்கா, பட் அவளை பார்க்கவே முடியலை. இந்த ஊருக்கு தான் போயிட்டு 10 தடவை வந்துட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம், கண்டிப்பாக வந்து நடக்கும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பொண்ணோட ரூமு. சும்மா நாங்கள் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாருமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் போயிட்டு நானும் அம்மா ஃபஸ்ட்டில் போய் உட்காந்துட்டோமாப்பா, ஃபஸ்ட்டில் போய் உட்காருவோம், ஏதாவது சொந்தக்காரன் வந்தானே இல்லாட்டி நீ பேசிக்கிட்டே இருப்பேன்னு முன்னாடி கூட்டிகிட்டு போய் உட்காந்தோம். எங்கள் அம்மா வந்து ஒரு 2 hours உட்காந்துருப்போம். 2 hours-மே ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்குலாம் சரியான போர் அடிச்சிருச்சு. அதில் அவங்கக்கிட்ட வேற சொல்லிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும், இந்த பொண்ணு எவள்கிட்டையுமே பேச விடாமல் யார்ட்டையுமே பேச விடாமல் வான்னு இழுத்துட்டு போகிறான். சொந்தக்காரவங்களை பார்த்தா பேசணும்ல, திருப்பிட்டா போக முடியும் அப்படி இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடிச்சு பிடிச்சி வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. என்னால் வீடியோ சத்தியமாக எடுக்க முடியல, சரியான க்ரௌடு. அதுக்கப்புறம் வந்து 7up ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அப்புறம் தொண்டியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான திங்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கினோம். மைசூர் பாக்கு, அப்புறம் வந்து மிக்சரு, அல்வா, இந்த மாதிரி வந்து அம்மா வந்து வாங்கினாங்க. ஸோ இது வந்து பார்க்கல மைசூர் பாக்கு மாதிரி இல்லை, ஒரு நைஸ் மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நைஸ்ன்னு வந்து குட்டியாக ஸ்லைடாக இருக்கும், அது வந்து 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லிட்டு வந்து விற்பாங்க. சூப்பராக இருக்கும் அது. அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி வந்து பார்க்கவே இல்லை. எனக்கு என்னமோ வந்து ஒரு மாதிரி கொமட்டிட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பட் பிரியாணி வாஸ் சூப்பர்ப்பா. பிரியாணி எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக பிரியாணி ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். பட் இது வந்து ப்ரைஸுக்கேற்ற ஒர்த்தே இல்லை ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததோட நான் vlog முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என் பர்த்டே vlogல மீட் பண்ணலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. டட்டா பாய் சாராங்கி.